இப்போ நம்ம பார்க்க போற படம் காந்தாரா சாப்டர் 1. 2 மணி நேரம் 48 நிமிஷங்கள் டியூரேஷன்ல UA சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிற இந்த ஆக்ஷன் த்ரில்லர் படம் தமிழ், கன்னடம், தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளிலும் வெளிவந்திருக்கு. ரிஷப் ஷெட்டி எழுதி இயக்கி நடிச்சிருக்கிற இந்த படத்துல ஜெயராம், ருக்மிணி வசந்த், குல்ஷன் தேவையா, ராகேஷ் புஜாரி, பிரமோத் ஷெட்டி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அஜ்னிஷ் லோக்நாத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கார். 2022 வெளியான காந்தாரா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்ற நிலையில ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறமா காந்தாராவின் முன்கதையான இந்த ப்ரீக்வல் படம் இப்ப வெளிவந்திருக்கு. சூழ்ச்சி வேலைகளை செய்து ஈஸ்வர பூந்தோட்டத்தை அடைய நினைக்கிற ஏமாற்றுக்காரர்களை அழிச்சு காந்தாரா மக்கள் அந்த மண்ணை மீட்டெடுக்கிறது தான் ஒரு வரி கதை. சிவா என்ற கதாபாத்திரத்தை மையமா வச்சு அவருடைய வாழ்க்கை முறை, மரபுகள், கடவுள் நம்பிக்கை, மண் மீதான பற்று, சூழ்ச்சிக்காரர்கிட்ட இழந்த பூமியை மீட்டெடுக்க இறைசக்தியை உள்வாங்கி போராடுறதுன்ற முந்தைய படத்தின் முன்கதையா இன்னும் அதிக பொருட்செலவில் அதிகமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு பேன் இண்டியா படமா தயாரிக்கப்பட்டு வெளிவந்திருக்கு இந்த சாப்டர் 1. நீரோடையில் கிடக்கிற ஒரு கல்லை கடவுளா வழிபடுற இனமன்ற முதல் காட்சியில ஆன்மீகத்தை தொட்டு, தொடர்ந்து அரசன் குளிக்கிற நீர்நிலையில மீன் பிடிக்கிற ஒரு முதியவரை கொல்ல நினைக்கிற அரசனுடைய அராஜகத்தை காட்சிப்படுத்தி, அதன் தொடர்ச்சியா ஈஸ்வர பூந்தோட்டம், அங்க இருக்கிற அரிய மூலிகைகள், அதுக்காக நிலத்தை அபகரிக்க துடிக்கிற பாங்கரா அரசன் ஒரு பக்கம், காந்தாரால இருக்கிற தெய்வத்தை அடைய துடிக்கிற காட்டுவாசி கூட்டம் மறுபக்கம்னு முப்பரிமாணத்தில் நகருது முதல் பாதி. பாங்கரா நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழையிற ஹீரோ மேல அந்த நாட்டு இளவரசி காதல் வயப்படுறதும், பொறுப்பற்ற அரசனோட அடாவடித்தனங்களும்னு வேகமா நகருது திரைக்கதை. இடையிடையில காமெடின்ற பேர்ல சில கதாபாத்திரங்கள் அடிக்கிற கமெண்ட்ஸ் சீரியஸான காட்சிகளுக்கு இடைஞ்சலா தான் இருக்கு. திமிரி ஓடுற வெள்ளை குதிரை, சரிஞ்சு ஓடுற பிரம்மாண்ட தேர் போல தாறுமாறா போகிற திரைக்கதையில காந்தாரா மக்களுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கிற ரிஷப் ஷெட்டியும் அவருக்குள்ள அப்பப்போ வந்து போகிற குலிகா தெய்வமும் இங்க என்னதான் நடக்குதுன்னு யோசிக்கும் போது ஒரு தெய்வீக புலி வந்து நாயகனை கண்ணோட கண் பார்த்து எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ற இடத்துல வருது இடைவேளை. பிற்பாதி திரைக்கதையில மோதல்கள் உச்சக்கட்டத்தை அடைஞ்சு அதிக சத்தமும் ரத்தமுமா நகர பிரம்மாண்ட காட்சிகள் பிரமிக்கும்படி இருந்தாலும் படத்தோடைய நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருந்தா எப்போதான் முடியுன்ற சலிப்பு ஏற்படுறதை தவிர்த்திருக்கலாம். ஆனா கடைசியில ஆன்மீகமும் புராண கதையும் கலந்து மெய்சிலிருக்க வைக்கிற காட்சிகள் அமேசிங். ஒரு இயக்குனரா ரிஷப் ஷெட்டியின் பார்வை அசாதாரணம். பழங்குடியினரின் கிராமிய வாழ்க்கை, பண்டைய மரபு, புராண ஆன்மீக நம்பிக்கைகள், இந்த 3 அம்சங்களையும் சினிமா பாணியில தத்ரூபமா கண்முன்னாடி கொண்டு வந்த விதம் பிரமிப்பை ஏற்படுத்துது. கடலோட கர்நாடகாவின் பண்டைய காலத்தை நம்ம கண் முன்னாடியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது போல காட்டியிருக்கிற இயக்குனர் தன்னோட இணைஞ்ச மற்ற நடிகர்களையும் வெகு இயல்பா நடிக்க வச்சிருக்கிறது காட்சிகளோட ஒன்றை வச்சிருக்கு. ஆடியன்ஸ் எதிர்பார்க்கிற மாஸ் எலிமெண்டான ஆக்ஷன், டயலாக், ஹீரோயிசம் எல்லாமே இருக்கிற அதே நேரத்துல பூதகோலா நடனம், உடம்புல சாமி ஏறது போன்ற காட்சிகள் ஒரு சிலரை சாமியாட வைக்குது. குறிப்பா கிளைமேக்ஸ்ல புல்லரிக்க வச்சிருக்கு. ரிஷப் ஷெட்டி கட்டுமஸ்தான உடற்கட்டோட ஒரு காட்டுவாசியாவே வாழ்ந்திருக்காரு. கதையின் நாயகனாவும் இயக்குனராகவும் மிக சிறப்பான காட்சிகளை உருவாக்கியிருக்கார். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அவருடைய ஆளுமை தெரியுது. ருக்மிணி வசந்த் அழகான இளவரசியா, நளினமும் அழகும் கம்பீரமும் சாதுரியமும் வீரமும் கலந்த ஒரு கலவையா அந்த கதாபாத்திரத்துக்கு கச்சிதமா பொருந்திருக்காங்க. கடைசி சில நிமிஷங்கள்ல அவருடைய பரிமாண மாற்றம் நல்ல ட்விஸ்ட். குல்ஷன் தேவையா குலசேகரன் கதாபாத்திரத்துல அரசனின் மகனா தோற்றத்தில் அந்நியப்பட்டிருந்தாலும் தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்துற இடத்துல சிறப்பாகவும், அதிகார துஷ்பிரயோகம் செய்யற இடத்துலையும், கிராமத்து மக்களை கொத்து கொத்தா கொலை செய்யற இடத்துலையும் ஒரு கொடூர வில்லனா வெறுப்பை சம்பாதிச்சு தன்னுடைய பங்கை சிறப்பா செஞ்சிருக்காரு. ஜெயராம் ஒரு அரசனா தன்னுடைய மகனை வழிநடத்துற இடங்கள்லையும், கடைசியில மகளோட சேர்ந்து எதிரிகளை துவம்சம் செய்யற இடத்துலையும் முத்திரை பதிச்சிருக்கார். அரவிந்த் எஸ் கஷ்யப் அடர்ந்த காட்டுப்பகுதிகள், உயரமான மலைகள், நீரோடைகள் போன்ற இயற்கை காட்சிகள் மற்றும் இரவு காட்சிகளை தத்ரூபமா பதிவு செஞ்சிருக்கார். லைட்டிங்கும் கலரிங்கும் அருமை. குதிரை, புலி, பன்றி, தேவாங்கு போன்ற மிருகங்களுடைய வடிவமைப்புல VFX உண்மைக்கு நெருக்கமா இருக்கு. மற்ற அக்னி காட்சிகளும் சண்டை காட்சிகளின் ரோப் ஷாட்ஸும் பிரமாதம். டாடர் லாசரோவின் சிறப்பான சண்டை காட்சிகள் படம் முழுக்க வியாபிச்சிருக்கு. தரணி கங்கபுத்ராவின் அரங்க அமைப்புல அரண்மனை காட்சிகளும் சிறைச்சாலையும் பிரம்மாண்ட தேரும் கடலோர கிராம அமைப்பும் கச்சிதம். அஜ்னிஷ் லோக்நாத் ஒரு சீரான இசையை படம் முழுக்க படர விட்டிருக்கார். சண்டை காட்சிகளில் அதிரடியா இருக்கிற இசை கிளைமேக்ஸ் பாடல்ல மெய்சில் இருக்க வைக்குது. சுரேஷ் மல்லையா எடிட்டிங்ல பேசிங் முதல்ல கொஞ்சம் அங்கங்க மெதுவா நகர்ந்தாலும் ரெண்டாவது பாதியும் கிளைமேக்ஸ் பகுதிகளும் நல்ல வேகம் எடுக்குது. இருந்தாலும் சண்டை காட்சிகளின் நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே முந்தைய படத்தோட சம்மந்தப்பட்ட காட்சிகள் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருந்திருந்தா கதையோட ஒன்றி இருக்கலாம். அதே போல சப்டைட்டில்ஸ் ஃபாண்ட்டையும் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருந்தா படிக்க ஏதுவா இருந்திருக்கும். மொத்தத்துல புராண கதை விரும்பிகளும் வரலாற்று ஆர்வலர்களும் இந்த பிரம்மாண்டமான உலக தரத்திலான உருவாக்கத்துக்காகவும் ரிஷப் ஷெட்டியின் நேர்த்தியான நடிப்புக்காகவும் குடும்பத்தோட பார்த்து ரசிக்கலாம். காந்தாரா சாப்டர் 1 கடவுளின் பூமி. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.